ஓம் ஸ்ருதே ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் விஸ்தாரி ஜெயாவில் அமைந்துள்ள ஸ்ரீ ருத்ர வீரமா காளியம்மன் ஆலயம். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆகம பிரகாரமாகவும் நம்மளுடைய சமயத்தை நல்வழிப்படுத்துவதற்காக இந்த ஆலயம் இங்கே அமைந்துள்ளது. ஆகவே இங்கே அமைந்துள்ள இந்த காளியம்மனுடைய இந்த திருக்கோயில் ரொம்ப நேர்த்தியாகவும் சிற்பசாஸ்திர பிரகாரமாகவும் இந்த ஆலயத்தை இங்கே அமைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இங்கே அமைந்துள்ள ஸ்ரீ ருத்ர வீரமா காளியம்மனுடைய அருள் எல்லோருக்கும் கிட்டணும். இந்த ஆலயம் வரக்கூடிய 2026 கும்பாபிஷேகம் காண இருக்கிறது. ஆகவே இப்போ இந்த ஆலயத்தை நான் சுற்றி காட்டுகிறேன். முதல்ல அம்பாள் அமைந்திருக்கக்கூடிய இந்த மூலஸ்தானம், இந்த மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த 2 துவார சக்தி, நீங்கள் பார்த்தீங்கன்னா துவார சக்தி போல இந்த மலேசியா திருநாட்டில் எங்கேயுமே கிடையாது. அதுபோல் இந்த ஆலயம் 175க்கு 90. இந்த ஆலயம் அவ்வளோ ஒரு பெரிய ஆலயமாக இருக்கிறது. இந்த மலேசியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கோயில் காளியம்மனுக்கு 4 ராஜகோபுரம் அமைந்த ஆலயம் எங்கேயுமே கிடையாது. மலேசியாவில் இந்த ஒரு கோயில் மட்டும்தான் இருக்கிறது. ஆகவே அம்பாள் அமைய வேண்டிய பீடம் நம்ம காட்டுறாங்க. அம்பாள் அமைய வேண்டிய பீடம் இருக்கு. அம்பாளுடைய விக்கிரகம் இருக்கு. அதை தொடர்ந்து அம்பாளுடைய அந்த ஆதார பீடத்தில் பார்த்தீங்கன்னா அஷ்டகாளி 8 காளி அம்மனுடைய விக்கிரகமும் அதில் ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்டு இந்த ஆலயத்தில் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கும்பாபிஷேக நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அஷ்டகாளியோட விக்கிரகமும் அம்பாளுடைய மூல விக்கிரகமும் இங்கே தான் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிற்பசாஸ்திர பிரகாரமாக இந்த ஒரு இதுவும் செய்திருக்கிறார்கள். அதுபோல் இந்த துவார சக்தியெல்லாம் நீங்கள் பாருங்கள், ரொம்ப நேர்த்தியாக அப்படியே உயிரூட்டமாக இந்த விக்கிரகம்லாம் செய்யப்பட்டிருக்கு. அதுபோல் நம்ம இந்த மூலஸ்தானத்தை சுற்றி வருவோம். இந்த விக்கிரகம்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், சின்ன சின்ன யாழி விக்கிரகம், சின்ன சின்ன விக்கிரகங்கள், மேலே அம்பாளுடைய சன்னிதானம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உண்மையாகவே இந்த பத்ம பீடமெல்லாம் அப்படியே எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. இது விநாயகருடைய சன்னிதானம். இந்த சன்னிதானத்தை நீங்கள் பார்க்கும் போதே பார்த்துருக்கலாம். இதோடைய வேலைப்பாடெல்லாம் அவ்வளோ ஒரு நுணுக்கமாக இந்த வேலைப்பாடுகள் இங்கே செய்திருக்கிறார்கள். அதுபோல் இப்போ முருகனுடைய சன்னிதானம், இதெல்லாம் அம்பாளுடைய சன்னிதான வேலைப்பாடு. கருங்கல் வேலைப்பாடு எப்படி இருக்குமோ அதே போல இந்த சிமெண்ட் சொதை வேலைப்பாடும் அவ்வளோ ஒரு அற்புதமாக செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் உள்ளில் குடைந்து அதை செய்திருக்கிறார்கள். ரொம்ப விசேஷமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருங்கல் வேலைப்பாடு இந்த சொதையில் காட்டியிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு அற்புதமாக இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. இது முருகனுடைய சன்னிதானம். முருகனுடைய திருவிக்கிரகம் இங்கே தான் அமைக்கப்பட இருக்கிறது. அது மேலே இருக்கக்கூடிய சண்முகத்துடைய விக்கிரகம், வள்ளி தேவையான, அதுபோல் 2 துவாரபாலகர்கள், இந்த முருகனுடைய சுப்பிரமணிய சுவாமியோடைய சன்னிதானம். இது திரும்பி நம்ம அம்பாளுடைய மறுபக்கம் இருக்கக்கூடிய இந்த சன்னிதானம். இந்த வேலைப்பாடெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் உள்குடைந்து சில ஆலயங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக இருக்கும். ஆனால் இதோட நல்ல இந்த புடைப்பு வேலையெல்லாம் நல்லா செய்திருக்கிறார்கள். நல்ல நேர்த்தியாக இருக்குது. இதோடைய வேலைப்பாடெல்லாம் நீங்கள் நல்லா பார்க்கலாம். ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்குது. இதை போல் மலேசியாவில் எங்கேயுமே இல்லை.
மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டி கல்பம். இந்த சண்டி கல்பத்தை வந்து ஒரு ஒரு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கிறார்கள். அதுபோல் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யாழி ஒன்று பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப அற்புதமான யாழி. வாங்க அந்த யாழி. இதை போல இந்த யாழி விக்கிரகம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மலேசியால எங்கேயுமே கிடையாது. மேல ஒரு யாழி இருக்குது, அதோடைய கால் பாதத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு யாழி, அதை தொடர்ந்து மேல பாத்தீங்கன்னா இந்த மாம்பழத்துல ஒரு கிளி, அந்த மாம்பழத்தை கொத்தி கொண்டு ஒரு கிளி சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சி அங்க மேல இருக்கு. ஒரு ஒரு அற்புதங்களாக இந்த சிற்பத்தை செய்திருக்கிறார்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கு. இன்னும் இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா இந்த மேல்புறத்துல ஒரு விக்கிரகம் வரப்போது, அது இப்ப செய்ய போகிறார்கள். ஆனால் அது என்ன விக்கிரகம் அப்படின்னு ஒன்றும் தெரியவில்லை. அது செய்யும் போது பக்தர்களுக்கு அது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும், ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கும். இப்போ இந்த ஆலயத்துடைய நடத்தி, இந்த ஆலயத்தை வழி நடத்தி, இந்த ஆலயத்தை செய்து கொண்டிருக்கோம் அருள்வாக்கு அம்மா சக்தி ஷர்மிளா தேவி அவர்களை வந்து நம்ம கூப்பிடுறோம். வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. நீங்கள் இந்த ஆலயத்தை பற்றி கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஆலயத்துடைய பேர், இந்த ஆலயத்தில் உட்காரக்கூடிய பிரதான மூர்த்தியாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அவங்களுடைய பேர் ஸ்ரீருத்ர வீரமா காளியம்மன். இவங்க எங்களுடைய செல்ல குழந்தை. அவங்களுக்கு நாங்கள் குழந்தை, எங்களுக்கு அவங்க குழந்தை. இருந்தாலும் சிறிய ஆலயமாக கட்டணும்னு நினைச்சோம். ஆனால் இது இவ்வளோ பெரிய ஆலயமாக பெருகி போயிட்டது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அம்பாள் தான். அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதன்படி அவங்க செயல்பட்டுருக்காங்க சுவாமி. இதெல்லாம் நான் முறைப்படி ஏன் செய்துக்கிட்டு இருக்கேன்னா, வரக்கூடிய சந்ததிகள், வரக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம சமயத்தின் அடிப்படைகளை நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த சண்டி கல்பமெல்லாம் போட்டிருக்கோம். நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். இந்த ஆலயம் வந்து வரக்கூடிய 2026 கும்பாபிஷேகம் காணணும்னு ஒரு பெரிய திருப்தியில் இருக்கும் சுவாமி. நாங்கள் எல்லாரும் இந்த ஆலயம் கட்டி முடித்து இதுக்கு கும்பாபிஷேகம் ஆன பிற்பாடு நிறைய சமய சொற்பொழிவுகள் மட்டும் இல்லாமல் சமயத்துக்கு வேண்டிய கோட்பாடான விஷயங்கள் வரக்கூடிய நம்மளுடைய பிள்ளைகளுக்கு போதனை செய்யக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்கணும். இந்த ஆலயங்கிறது எல்லா கோவிலும் கட்டி போட்டு வச்ச மாதிரி இல்லாமல் நம்ம சமயத்தின் அடிப்படை இதில் எல்லாருக்கும் புரிய வைக்கணும். நிறைய விஷயங்களை நம்ம தமிழுடைய கலாச்சாரங்களை தெரிஞ்சு கொள்ளணும். வரக்கூடிய குழந்தைகளை பார்த்தீங்கன்னா சுவாமி நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தில் வந்து ஒரு தேவாரம் படிங்கன்னு சொன்னால் கூட தலையை சொல்லிடுறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த ஆலயத்தில் நிறைய குருமார்களை வைத்து நிறைய விஷயங்களை பண்ணணும். எல்லாம் உள்ள பரமேஸ்வரர் சிவபெருமான் எங்களுக்கு துணையாக இருந்து இந்த விஷயத்துகளுக்கெல்லாம் எங்களுக்கு துணை புரியணும். நான் வணங்குற முருகப்பெருமானையும் எனக்கு துணை புரியணும். இந்த ஆலயம் அதிசீக்கிரமே கட்டி முடியணும். இதனால் இந்த வீடியோ செய்யக்கூடிய சுவாமிக்கு ரொம்ப நன்றி. அதுபோல் இதை பார்க்கக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கு ஏதாவது மனம் இருந்தால் இந்த ஆலயத்துக்கு பெரும் உதவி செய்து எங்களுக்கு அதிசீக்கிரமே கும்பாபிஷேகம் பண்ணுவதற்கு வழிவகுத்து கொடுக்கணும். சொல்லுவாங்க இல்லையா, இருக்கிறவங்களுக்கு மனம் இருக்காது, இல்லாதவங்களுக்கு மனம் இருக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்கிறவங்களாம் ஒன்று கூடி வாங்க, புண்ணியத்தை செய்யுங்க. இதுவரை இந்த பூமியில் பிறந்தோம், வாழ்ந்தோம், நிறைய விஷயங்களை பண்ணினோம். ஆனால் இறை தொண்டுன்னு செய்ய முடியுதுன்னா நம்மளுடைய பிறந்ததுக்குள்ள ஜென்மம் புனிதம் அடையுது, நம்ம எடுத்த பிறவி புனிதம் அடையுது. அதுக்கு ஏதாவது ஒரு உதவி உங்களால் முடிந்ததை வந்து எங்களுக்கு செய்து கொடுங்க. இந்த ஆலயம் அதிசீக்கிரமே கும்பாபிஷேகம் நடக்கணும். இன்னும் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய பணங்கள் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் தேவைப்படுது. சுற்றுக்கூடிய விஷயங்கள் பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும். அதனால் பார்த்தீங்கன்னா பொது மக்களுக்கு என்ன தேவையோ அதை நான் நிறைய பண்ணணும்னு இருக்கேன். முடிந்த அளவுக்கு யாராவது எதுவும் பண்ணணும். காளியம்மனுடைய டிவோடிஸ் மற்றும் இல்லை எல்லா பக்தர்களும் ஏதாவது ஒன்று இறை தொண்டுக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கை கொடுங்க. உங்களோட உதவி பெரும் உதவியாக ஏற்றுக்கொண்டு சுவாமிஜி வந்திருக்காங்க. அவர் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு விழிப்புணர்ச்சியாக காமிச்சிருப்பார். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால வருகைன்னு எல்லாரையும் அழைத்து இந்த கோவிலோட திருப்பணியை முடித்து அதிசீக்கிரமே கும்பாபிஷேகம் காண்பதற்கு உங்களோட உதவியும் எங்களுக்கு தேவைப்படுது. நன்றி. அதுபோல பக்தர்கள் எல்லோரும் ஒரு தடவையாவது இந்த ஆலயத்துக்கு வந்து உங்களோட நேரடி பார்வையில் இந்த ஆலயம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த ஆலயத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக கை கொடுக்க வேண்டும்.
இந்த ஆலயம் வந்து வெறும் ஆலயமாக மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாய கூடமாக இருக்கின்றது. நிறைய இந்த சமயத்துடைய சொற்பொழிவு, சமய கல்வி, ஆகமம், வேதம் இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கூல், ஒரு பள்ளியாக, ஒரு பாடசாலையாகவும் இருக்கின்றது. ஆகவே நம்ம இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நமக்கு இந்த ஆகமம், வேதம் இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்மளுடைய சமயத்தை நம்ம காக்க வேண்டும், கலை கலாச்சாரத்தை நம்ம காக்க வேண்டும். ஆகவே ஆமாம் 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 இந்த நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த கலை கலாச்சாரம் இதெல்லாம் போய் கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் காப்பாற்றி நம்ம திரும்பி அதுக்கு வெளியே கொண்டு வரணும்னா ஆலயம் கண்டிப்பாக தேவை. ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னு ஔவையாரே சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஆலயம் தான் நமக்கு முதல். அந்த ஆலயத்தில் இந்த ருத்ர வீரமாகாளி இங்கே அமைந்திருக்கிறாள். அந்த அன்னை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும். அதுக்கு இந்த ஆலயம் நல்லா சிறப்பாக அமைய வேண்டும். பக்தர்கள் எல்லோரும் வரணும். என்னுடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆலயத்துடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். இந்த ஆலயத்துடைய அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறோம், ஆலயத்துடைய பேர் கொடுக்குறோம். பக்தர்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன காணிக்கையாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் நேரடியாக வந்து ஆலயத்தில் வந்து அம்மா சக்தி சர்மலா தேவியை நீங்கள் தொடர்பு கொண்டாலும் நேரடியாக நீங்கள் வந்து பார்த்து இந்த ஆலயத்துக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. பராசக்தியோடைய பரிபூரண கடாட்சம் உங்களுக்கும் உங்கள் வம்சத்துக்கும் நிலையாக இருக்கும். இத்தோடு அன்னையோட ஆசீர்வாதத்தோடு இதை முடித்துக் கொள்கிறோம். நீங்கள் எல்லோரும் ஒரு தடவையாக இந்த ஆலயத்துக்கு வாங்க. வந்தால் உங்களுக்கு இங்கே என்ன நடக்கின்றது என்று உங்களுக்கு புரியும். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர. ஓம் நம சிவாய.